10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ள மாணவர்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு கையேடு விரைவில் வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது மூத்த செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஸ்பெஷல் லேர்னிங் மெட்டீரியல் அப்படிங்கிற புத்தகம் மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் குறைந்தபட்ச கற்றல் கையேடு என்ற ஒரு கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கையேட்டில் பொதுத் தேர்வினுடைய முக்கிய வினாக்கள் பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் எளிமையாக எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கையேட்டினை பயன்படுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்ற போது மிக எளிதாக பொதுத் தேர்வினை எழுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சார், இப்போ இந்த புத்தகம் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுமா அல்லது மற்ற மாவட்ட மாணவர்களுக்கும் வழங்கப்படுமா? குறிப்பாக இது அனைத்து மாவட்டங்களுக்குமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் உடனடியாக முதன்மை கல்வியாளர்கள் அதனை அச்சிட்டு மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய துரிதமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களிலும் முதன்மை கல்வியாளர்கள் மூலமாக பள்ளிகளுக்கு வழங்கி பள்ளிகளில் மிக குறைவாக கற்றலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை பயன்படுத்தி பயிற்சி அளித்து அனைவரும் தேர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த கற்றல் கையேடு அனைத்து மாவட்டங்களுமே வழங்கப்பட உள்ளது. சார், இந்த புத்தகம் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா அல்லது தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் இருக்கிறதா? இது குறிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழ் வழியில் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மீத்திறம் குறைந்த மாணவர்களுக்காக இது எளிமையாக பயன்படுத்தப்பட்டு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை இது உருவாக்கும்.